சொல்லுவாங்க. அங்க நேரடியா கொடுக்கணும்னு இல்லைங்க. அதுதான் ஐயா சொல்றாரு. நீங்க பார்க்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அந்த அன்பை பரவ செய்தீங்கன்னா அங்க எங்க போயிரும்? டைரக்டா ஐயா கிட்ட போயிரும். அப்படிப்பட்ட ஐயா நமக்காக அன்பு குடி மக்களை எல்லாம் காக்கிறதுக்காக ஐயா வாழக்கூடிய அந்த தட்சணத்தில் தானே 1008 மாசி ஐயா என்ன செய்கிறார்? வருகிறார். திருச்செந்தூர் பால்கடையில் அவதாரம் எடுத்த எங்க அப்பன் செந்தூர் சந்தனத்து வாரியில வந்தவர் இல்லையா? செந்தூர் சந்தனம் ஏன் சொல்றாங்க தெரியலையே. கரெக்டா கொஞ்சம் அதிகமா கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கான் தம்பி. என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும் ஐயா பற்றி. சந்தன காடாக்கும் அது எல்லாமே. எந்த இடம்? திருச்செந்தூர் சொல்றோம் இல்லையா? அதுல 6 படை வீடு முருகபெருமானுக்கு உண்டு. சரிதானே? அந்த 6 படை வீடுகள்ல ஒரே ஒரு படை வீடு மட்டும்தான் சீரலைவாயில இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் திருச்செந்தூர்னு சொல்லுவாங்க. அதாவது முருகனுக்கே ஒரு அடைமொழி உண்டு. குன்றி இருக்கும் இடமெல்லாம் யார் இருப்பா? குமரன் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? கந்த பெருமான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய. அவரு சும்மா சாதாரணமான தரையில நினைச்ச மாட்டாரு, இருக்க மாட்டார். ஒரு கோயில் இருந்தாலே அங்க என்ன இருக்கும்? ஒரு குன்றுக்கு மேலதான் அவர் இருப்பார். ஆனா அந்த திருச்செந்தூரை மட்டும் என்ன சொல்லுவாங்க? தரையில இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே திருச்செந்தூரம் எங்கதான் இருக்குது? குன்றுக்கு மேலதான் இருக்குது. இது நமக்கு தெரியல. கடல் கோள்களாக பல யுகங்களாக மாறுபாடுகளுக்கு உட்பட்டு அது என்ன ஆயிட்டு கடல் கரையில் இருந்த உடனே தரை மட்டத்துல நாம இருக்குன்னு சொல்றோம். அதுக்குதான் ஐயா அற்புதமா சொல்வார். உலகினில் மனுவாய் தோன்றி ஒரு 24 கப்பால் தலைமுறை வினைகள் போக்கி சடலத்தில் ஊரலோட்டி மலை செந்தூர் அலையின் உள்ளே. அது சும்மா இல்ல, சந்தன காடு சந்தன மலை நிறைந்த இடம். நீங்க இன்னும் முக்கியமா பார்க்கணும்னா அந்த திருச்செந்தூர் வள்ளிக்கோகை இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு அங்க பார்த்தா அது இன்னும் என்ன செய்யுது? அழியாம தான் அது இருக்குது. குன்றான இடம் தான். இன்றைய காலத்துல இருக்கிறனால அவனை சொல்றோம். ஆனா 6 படையும் முருகபெருமான் எங்கதான் இருக்கிறாரு? குன்றுக்கு மேலதான் இருக்காரு. கந்த புராணம் சொல்றவங்க கூட சொல்லுவாங்க அது சீரலைவாயின் கிடையவே செய்யாது. அதை அற்புதமா சொல்லக்கூடிய ஆகமும் இது நம்முடைய அகில திரட்டு அம்மானை வரலாறு அப்பாற்பட்டுள்ள விஷயங்களையும் நம்முடைய அகிலம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா அது இதற்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஐயாவுடைய பாடல் தொடர்ந்து அறிவோம். நிறைவேற்றா? அடுத்த ரவுண்டு முடிஞ்சானே. சந்தனத்து வாரியில வந்தவர் என் தாய் லட்சுமி நண்பகவே. செந்தூர் சந்தனத்து வாரியில வந்தவர் என் தாய் லட்சுமி நண்பகவே. பொன்மகர கூட்டில் நின்று மால்மகர இன்றி வெற்றி எங்களையா உன் வருகை தானே எங்கள் வாழ்க்கை மங்களமா எங்களையா.
வந்தவரே